இன்று கார்ல் மார்க்சின் பிறந்த நாள். அவரை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய கவிதை இதை எனக்கு தந்து உதவியவர் KTK தங்கமணி என்பவர். அவன் பிறந்த ஆண்டு 1818. அவன் பிறந்தபோது தனியுடைமை கொடிகட்டி தரணி ஆண்டு கொண்டிருந்தது. அவன் மறைந்த ஆண்டு 1883. அவன் வாழ்ந்த காலத்தில் பொது உடைமை புயல் சூழ்கொண்டிருந்தது. அவன் வாழ்ந்த காலத்தில் பாட்டாளி வர்க்கம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தலைவர்களை பெற்று கூட்டாக குரல் கொடுத்தது உண்டு. எனினும் இரும்பை எடுத்து எரியும் உலகில் காட்சி சமதர்ம போர்வாள் சமைத்தவன் அவனே. மதங்களின் சண்டை மக்களுக்கு அபினி, மனிதனாய் வாழு பிறரை மனிதனாய் நடத்து, அம்மதமே எனக்கு சம்மதம் என்று சங்கை ஊதியவன். யூதனாய் பிறந்தான், இனிமேல் உழைப்பவருக்கே உலகம் எனும் தூதனாய் திகழ்ந்தான். உதயம் ஜெர்மனியில், ஓடியதோ பல நாடுகள். இல்லை, உதயமிலார் ஆட்சியாளர் ஓட்டப்பட்டார். காலத்தை வென்றவன் கடந்து 1 நூற்றாண்டு. அவன் இறுதி வாழ்க்கை இங்கிலாந்தில். அவன் கல்லறை லண்டன் நகரில். எத்தனையோ நண்பர்கள் அவனுக்கு இருந்தார்கள். இன்னல் வந்துற்ற போது எங்கோ ஒளிந்தார். ஏங்கல்ஸ் என்னும் இனிய நண்பன் இணைபிரிதியாது இருந்தான். இறுதி வரை இருந்தான். அவன் அறிவின் ஒளியை, ஆற்றல் சுடரை அகிலமெல்லாம் பரப்பியவன் அவனே. ஏடுகள் நடத்தினான். அவை எழுச்சி முரசுகள். இழுத்து பூட்டினர் எதேச்சாத அரசுகள். என் ஏழ்மையில் சுருண்டிடும் புழுவாகாமல் எழுந்து நின்றான் புரிபோல் சினந்து. வெளிச்சமில்லா வேதனை அகல இருட்டை கிழித்த லட்சிய வீரன். எல்லாம் எனக்கே என்ற பொல்லா கொள்கை பொட்டில் அடைத்து எல்லோருக்கும் பொதுவே என்ற நல்லோன் வல்லோன் ஞாயிறும் அவனே. உடன்பிறப்பே உனக்குத்தான் சொல்கின்றேன், உலகில் விளைகின்ற சமதர்ம பயிருக்கெல்லாம் காரல் மார்க்ஸ் தத்துவமே காரணமாகும். கர்ச்சிக்கும் சிங்கத்தின் தோற்றம், கண்களிலே கனிவும் துணிவும், அர்ச்சித்து வாழ்வதுவோ முதலாளித்துவத்தினை ஆர்த்தெழுந்த எழுத்துக்கு வித்திட்ட மேதை. மார்க்ஸ் ஒரு புத்தகம், ஏங்கல்ஸ் நூலகம், மாவீரன் லெனின்தான் அதன் செயலகம். ஜெகத்தில் சில பகுதிகள் வெளிப்புற்றிட ஜெயக்கொடி தூக்கினர் செங்கொடி என்றே. இதய செந்நிறும் எங்கும் பரவிட உதய ஞாயிறு எழுந்திட வேண்டும். இங்கே இருட்டு இடையூறாக இருப்பதால் கருப்பை இணைத்து கருங்கொடி வளர்க்கின்றோம். இதய செந்நிறம் எங்கும் பரவிட உழைப்பவருக்கே உலகம் என்னும் குரலை எழுப்பி கிளம்பி வருக உடன்பிறப்பே.